Hi friends, welcome to Rainbow Club channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆலு பராத்தா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு கடாயில கொஞ்சம் ஆயில் ஊத்தி, ஒரு கிரீன் சில்லி, ஒரு ஆனியனை பொடி பொடியா நறுக்கி போட்டுருங்க. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி அதையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. அது கூட ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், ஒரு சிட்டிகை சீரகத்தூள், கொஞ்சம் தேவையான அளவு சால்ட் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஆயில்ல நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதுக்கிடையில நான் ஒரு 1/2 kg உருளைக்கிழங்கு எடுத்து பாயில் பண்ணி நல்லா மசிச்சு வச்சுட்டேன். இது நல்லா ஃப்ரை ஆனதும் மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சிடுங்க. அதை சின்ன சின்ன உருண்டையாக கட்டி வச்சிடுங்க. திரட்ட ஆரம்பிச்சிடலாம். மாவு திரட்டும் போது எப்பவும் சப்பாத்திக்கு எடுக்கிறத விட கொஞ்சம் அதிகமான மாவாக எடுங்க. கொஞ்சம் கனமாக இந்த அளவுக்கு தேய்ச்சிட்டு இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மசாலா உருண்டையை வச்சுருங்க. இப்போ நம்ம அந்த பூரண கொழுக்கட்டை செய்வோம் இல்லைங்களா, அது மாதிரி இந்த மாதிரி மடிச்சிடுங்க. மடிச்சிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த மேல் பார்ட்டை இப்படி கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுடுங்க. அவ்வளோதான். இதை நம்ம கொஞ்சம் பொறுமையாக திரட்டணும். நான் அந்த இது வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் மைதா மாவை அதிகமாக தூவி திரட்டுறேன். கொஞ்சம் அவசரப்படாமல் சாஃப்டாக திரட்டுங்க. அவ்வளோதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மாவு திரட்டியாச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி சுட ஆரம்பிச்சிடலாம். இதோ லைட்டாக உப்பலாக வருது இல்லைங்களா, வாவ் செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு கொஞ்சம் அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வேக வைங்க. அவ்வளோதான். நான் இதுக்கு சைட் டிஷ்ஷாக சன்னா மசாலா செஞ்சுருக்கேன். இன்னைக்கு டின்னர் ஆலு பராத்தா சன்னா மசாலா ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.